வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ் மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான இனிஷியேட்டிவ்ல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில 8th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்ல இருக்கக்கூடிய லெசன் 9 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள், மேட்டர் அரவுண்ட் அஸ். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இமேஜ் மட்டும் பாருங்க. ரசவாதிகளின் குறியீடுகள். ஸோ இவங்க இந்த 4 விஷயம் நிக்கல், ஆர்சனிக், ஆன்டிமனி, நீர், இந்த 4 விஷயத்தையும் குறிக்கிறதுக்கு 4 குறியீடுகள் யூஸ் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கலாம். ஸோ இதனால இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிக்கல், இந்த நிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அதனால இது நிக்கல். ஆர்சனிக் பாருங்க, அது அப்படியே படுக்க வச்ச மாதிரி ஒரு சிம்பிள். ஆன்டிமனி அப்படின்னா இது ஒரு கேர்ள் மென்ஷன் பண்ற மாதிரி சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, மணி, மணி வச்ச இதெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் கேர்ள்ஸ் போடுவாங்க இல்லைங்களா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீர், நீர்னா ஒரு ட்ரையாங்கிள் கமுத்தி வச்ச மாதிரி இருக்கும். இந்த 4 சிம்பிள்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, முதல் எழுத்தை குறியீடாக கொண்ட தனிமங்கள், 2ஆம் எழுத்து, 3ஆம் எழுத்துன்னு சொல்லிட்டு ஒரு தனிமத்துடைய பேரை வச்சு அதோட குறியீடுகள் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, நீங்க ஒரு டைம் ஃப்ரீயா இருக்கும் போது ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்களான்னு கேட்டா இல்ல. அடுத்து பாருங்க, பட் இந்த லாஸ்ட் டேபிள் இருக்குது இல்லைங்களா, நாடு மற்றும் அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் குறியீடுகள், இது மட்டும் பார்த்து வச்சுக்கலாம். ஏன்னா எந்தெந்த தனிமம் எந்தெந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணியோ அல்லது ஏதாவது ஒரு கோள்களை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கா, அந்த விஷயம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதனால இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அமேசியம் அப்படிங்கிற ஒரு தனிமம் பாருங்க, அதோட குறியீடு AM. அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டோட பேர்ல இருந்து தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்க, யூரோப்பியம், EU, அதோட குறியீடு. சோ இது எதை வச்சுன்னா ஐரோப்பா கண்டம் இருக்கு இல்லைங்களா, அதோட பேர்ல இருந்து தான் இது மருவி வந்திருக்கும். அடுத்தது நொபீலியம், NO. சோ ஆல்பிரட் நோபல் அப்படிங்கிற அறிவியல் அறிஞரை ஹானர் பண்ற விதமா இந்த இதுக்கு இந்த பேர் வச்சிருப்பாங்க. அடுத்தது அயோடின், I. ஊதா, அந்த அயோடினுக்கு கிரேக்க மொழியில ஊதான்னு சொல்லிட்டு பேரு. சோ அதனால அயோடின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாதரசம், மெர்க்குரி. சோ இந்த மெர்க்குரி மெர்க்குரி என்னும் கடவுள், புராண கதாபாத்திரத்துல வரக்கூடிய ஒரு கடவுளோட பேரை ரெப்ரசென்ட் பண்ணி தான் மெர்க்குரி அப்படிங்கிற பேர் அந்த தனிமத்துக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, புளூட்டோனியம், PU. புளூட்டோ அப்படிங்கிற ஒரு கோளை ரெப்ரசென்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. நெப்டியூனியம் அப்படின்னா NP, நெப்டியூன்கிற கோளை ஹானர் பண்ற விதமா கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க, யுரேனியம், U, யுரேனஸ் அப்படிங்கிற கோள். இந்த டேபிள் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க, எந்த தனிமத்தோட பேரு என்ன ரீசனுக்காக வந்துச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்தது தனிமங்களை உலோகங்கள், அலோகங்கள், உலோக போலிகள்னு 3 வகையா நம்ம பிரிக்கலாம். ஸோ உலோகங்கள், அலோகங்கள் ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு, உலோகங்கள் மேக்சிமம் எல்லாமே திண்மமா தான் இருக்கும், சில நேரங்களில் திரவம். அப்படின்னா அது ஏன் இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, மெர்க்குரி இருக்கு இல்லைங்களா, பாதரசம், அது அறை வெப்ப, எல்லா தனிமமுமே எல்லா உலோகமுமே அறை வெப்பநிலையில திடநிலையில தான் இருக்கும். ஆனா இந்த மெர்க்குரி அப்படிங்கிற ஒரு உலோகம் மட்டும் அறை வெப்பநிலையில, ரூம் டெம்பரேச்சர்ல திரவமா இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுவே அலோகமா இருந்தா திண்மம், திரவம், வாயுன்னு எல்லா நிலையிலையுமே காணப்படும். அடுத்தது பாருங்க, உலோகங்கள் அடிக்கும் போது தகடா மாறும், ஆனா அலோகத்தால தகடா மாற முடியாது. ஏன்னா அது ரொம்ப மென்மையானதா இருக்கும், உடையக்கூடியதா இருக்கும். கம்பியாக நீளும் தன்மை, உலோகத்துக்கு இழுக்கும் போது கம்பியா மாறுற தன்மை இருக்கு, ஆனா அலோகத்துக்கு அந்த தன்மை கிடையாது. சோ அகைன் மென்மையா இருக்கும், உடையக்கூடியதா தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, திண்ம நிலையில் இருக்கும் தோற்றம், உலோகம் பளபளப்பு உடையதா இருக்கும், அலோகம் பளபளப்பு அற்றதா இருக்கும். உருகுநிலை பொதுவாக அதிகம், மேக்சிமம் உலோகம் எல்லாத்துக்குமே உருகுநிலை அதிகமா தான் இருக்கும், ஆனா அலோகத்துக்கு குறைவா இருக்கும். கொதிநிலையும் உலோகத்துக்கு அதிகமா தான் இருக்கும், மேக்சிமம் அதிகமா தான் இருக்கும், ஏதாவது ஒன்னு ரெண்டுக்கு தான் ரேரா கம்மியா இருக்கும். பட் இங்க அலோகத்துக்கு பொதுவா மேக்சிமம் எல்லாமே கம்மியா தான் இருக்கும், அடர்த்தியும் அதிகமா தான் இருக்கும், அலோகம்னா குறைவா தான் இருக்கும். கடைசியா பாருங்க, உலோகத்துடைய வெப்பம், மின்சாரம் கடத்தும் திறன் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. வெப்பத்தையும் சரி மின்சாரத்தையும் சரி உலோகம் நல்லாவே கண்டக்ட் பண்ணும். சோ மின் கடத்தும் திறனும் வெப்பம் கடத்தும் திறனும் அதிகமா இருக்கிறதுனால இதை நற்கடத்திகள்னு சொல்லுவாங்க. ஆனா அலோகம் அறிவிற் கடத்திகள், அதாவது கடத்தவே கடத்தாதுன்னு சொல்ல முடியாது, நல்லா கடத்துதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரேரா எப்போ ஆச்சும் லைட்டா, அதனால அறுதிற் கடத்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இங்க ஒரு பாயிண்ட் கொடுக்கல, நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கோங்க. உலோகங்கள் ஒலியை எழுப்பும், அதாவது சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனா அலோகம் சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணாது. அடுத்த பாக்ஸ் பாருங்க,
சேர்மம் ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தனிமம் சேர்மம், தனிமம்னா என்ன சேர்மம்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் வந்து ஃபாஸ்டா ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஆட்டம்ஸ் வந்து இது வரைக்கும் ஒரு 118 ஆட்டம்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஆக்சிஜன், கார்பன், காப்பர், அந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா? ஸோ அது எல்லாம் சேர்ந்து 2 அல்லது 2 ஆர் மோர் ஆட்டம்ஸ் வந்து ஒன்னா கம்பைன்ட் ஆகிறதுக்கு பேர் தான் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூலக்கூறே 2 டைப்பா இருக்கு. இப்ப நான் O3ன்னு போடுறேன்னா ஓன்னு சொல்லிட்டு 3 ஆக்சிஜன் ஒன்னா சேர்ந்து ஒரு மூலக்கூறு உருவாகி இருக்குதுங்களா? இதுவே நான் வாட்டர் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். வாட்டர்ல என்னென்ன இருக்கு? ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 மூலக்கூறுகள் இருக்கு. ஸோ இப்போ O3ல 3மே ஒரே வகை அணுக்களால் ஆன மூலக்கூறு O3. பட் இந்த H2Oங்கிறது இருவேறு அணுக்களால் ஆன, வேறுபட்ட அணுக்களால் ஆன மூலக்கூறு. அவ்வளவுதாங்க. ஒரே வகையான அணுக்களால் ஆன மூலக்கூறுனா அதை வந்து நம்ம தனிமம்னு சொல்லுவோம். வேறுபட்ட அணுக்களால் ஆன மூலக்கூறுகள்னா அதை சேர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில சேர்மங்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆக்கக்கூறுகளாக உள்ள தனிமங்கள் வந்து எதுன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிலிக்கா. ஃபார்முலா இருக்காது, நான் சைட்ல சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. சிலிக்கானா SiO2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அப்ப இதுல என்ன இருக்கு? சிலிக்கானும் ஆக்சிஜனும் இருக்கு இல்லைங்களா? ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாவே போதும், நம்ம ஈஸியா போட்டுடலாம். எப்பவுமே கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு டைம் பாத்தீங்கன்னாவே அப்படியே மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆயிடும். பட் இதுவே வந்து புரிஞ்சிக்காம நம்ம அதை மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது எவ்வளவு டைம் இது பண்ணாலும் மண்டையில ஏறாது. ஏன்னா ஒரு சில டேர்ம்ஸ் எல்லாம் திருப்பி வந்ததே தான் வரும். அதனால மேக்ஸிமம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ஃபார்முலா வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, KOH அப்படின்னு சொல்லுவோம். இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைட எரி பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு அந்த இடத்துல பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கொடுக்காம எரி பொட்டாஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? கொஸ்டின் தப்பு அப்படின்னு ஆப்ஷன் ஈயை சூஸ் பண்ணிட்டு வந்துருவோம் இல்லைங்களா? அந்த தப்பு தான் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு அதர் நேம்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றதையும் சைட்ல வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு, NaOH அப்படின்னு சொல்லுவோமா? இதுல என்ன இருக்கு? சோடியமும் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த 3 பொருளும் இருக்கு. ஸோ இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட இன்னொரு பெயர் என்ன? எரி சோடா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா எரி பொட்டாஷ், சோடியம் ஹைட்ராக்சைடுனா எரி சோடா. சோடியம் சோடா, பொட்டாசியம் பொட்டாஷ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தாமிர சல்பேட். தாமிர சல்பேட்னா CuSO4ன்னு சொல்லுவோமா? அப்ப இங்க என்னென்ன இருக்கு? காப்பர், தாமிரம் இருக்கு, சல்பர் இருக்கு. சல்பர்னா கந்தகம். சோ இந்த இடத்துல கந்தகம்னு தூய தமிழ்ல கொடுத்திருக்காங்க. சல்பர்னும் ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால அது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது ஆக்சிஜன். லாஸ்ட் ஒன் பாருங்க, துத்தநாக கார்பனேட். துத்தநாகம் அப்படின்னா இங்கிலீஷ்ல ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஒரு சில டைம் துத்தநாகம்னு கொடுக்காம தமிழ்லையும் ஜிங்க் அப்படின்னே வந்து மாத்தி கொடுப்பாங்க. அதனால இந்த 2 நேமுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஜிங்க் கார்பனேட் இருக்கு இல்லைங்களா? ZnCO3ன்னு சொல்லுவோம் இதோட ஃபார்முலாவை. இங்க என்னென்ன இருக்கு? ஜிங்க் இருக்கு, கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. சோ இந்த ஜிங்க் கார்பனேட்டோட இன்னொரு பேரு காலமைன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, மறுபடியும் திரவ நிலையில் உள்ள சேர்மங்கள். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த சேர்மங்கள் எல்லாமே திடநிலையில இருக்கக்கூடியது. அடுத்து திரவ நிலையில இருக்கக்கூடிய சேர்மங்களை பத்தி கொடுத்திருக்காங்க. நீர்னா H2O. இதுல என்னென்ன இருக்கும்? ஹைட்ரஜன், ஆக்சிஜனும் இருக்குமா? ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அடுத்து கொடுத்திருக்காங்க, HClன்னு போடுவோம். அப்போ ஹைட்ரஜனும் குளோரினும் இருக்கு. நைட்ரிக் அமிலம்னா HNO3. இந்த இடத்துல நைட்ரிக் அமிலம் HNO3ன்னு சொல்றோம் இல்லைங்களா? இதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. HNO3னா நைட்ரிக் அமிலம், HNO2 அப்படின்னா நைட்ரஸ் அமிலம். இந்த HNO3 நைட்ரிக் அமிலத்தை வலிமை மிகு அமிலம்னு சொல்லுவாங்க. HNO2 நைட்ரஸ் அமிலத்தை வலிமை குறை அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஒரு ஆக்சிஜன் நம்பர் மட்டும் மாறிடுச்சு. அதனால டோட்டலா எல்லா கான்செப்டுமே மாறிடுச்சு பாருங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொன்னா புரியுன்றக்காக சொல்லியிருக்கேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. HNO3 நைட்ரிக் அமிலம் வலிமை மிகு அமிலம், HNO2 நைட்ரஸ் அமிலம் வலிமை குறை அமிலம். அடுத்தது பாருங்க, கந்தக அமிலம். ஆல்ரெடி சொன்ன கந்தகம்னா சல்பர் அப்படின்னு சொல்லிட்டு, கந்தக அமிலம் அல்லது சல்பியூரிக் அமிலம். இதோட ஃபார்முலா H2SO4. அப்ப இதுல என்னென்ன இருக்கு? ஹைட்ரஜன் இருக்கு, சல்பர் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு. லாஸ்ட் ஒன் அசிட்டிக் அமிலம், CH3COOH. இந்த அசிட்டிக் அமிலம் வந்து இந்த அசிட்டிக் அமிலத்தை ஒரு சில டைம் வினிகர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல அசிட்டிக் அமிலம் ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்து ஆன்சர் இல்லாம வினிகர்னு இருந்துச்சுன்னா நீங்க வினிகரையே சூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஆசிட் பத்தி பாக்குறதுனால இந்த இடத்துல பார்த்ததுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் சொல்றேன். ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து ஆரஞ்சுல வந்து என்ன ஆசிட்னு கேட்டா சிட்ரிக் அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டிருப்போம். எலுமிச்சம்பழத்திலையும் என்ன ஆசிட்னு கேட்டா சிட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பழக்கப்பட்டிருப்போம். பட் ஆக்சுவலி ஆரஞ்சுல இருக்கக்கூடிய ஆசிட் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்கார்பிக் ஆசிட். ஸோ ஆரஞ்சுல அஸ்கார்பிக் ஆசிடும் இருக்கு, சிட்ரிக் ஆசிடும் இருக்கு. பட் சிட்ரிக்கோட கம்பேர் பண்ணும்போது அஸ்கார்பிக் ஆசிடோட கண்டென்ட் வந்து ஆரஞ்சுல அதிகமா இருக்கிறதுனால ஆரஞ்சில் அமைந்துள்ள அமிலம் என்னன்னு கேட்டாங்கன்னா அஸ்கார்பிக் தான் சூஸ் பண்ணணும். ஒருவேளை கொஸ்டின் பேப்பர்ல அஸ்கார்பிக்கும் இருந்து சிட்ரிக்கும் இருந்தா அஸ்கார்பிக் சூஸ் பண்ணுங்க, அல்லது போத் ANB இருந்தா போத் ANB சூஸ் பண்ணுங்க. அஸ்கார்பிக் இல்லாத பட்சத்துல சிட்ரிக் சூஸ் பண்ணுங்க. அடுத்தது வாயு நிலையில் உள்ள சேர்மங்கள். கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, CO, CO2. சோ இங்க என்ன இருக்கும்? கார்பன், ஆக்சிஜன். அடுத்தது பாருங்க கந்தக டை ஆக்சைடு, அதாவது சல்பர் டை ஆக்சைடு, SO2. மீத்தேன்னா CH4 அப்படின்னு சொல்லுவோமா? அடுத்தது பாருங்க நைட்ரஜன் ஆக்சைடு, அமோனியா, NH3 சொல்லுவோமா? அடுத்தது பொது பெயர். ஒரு சேர்மம் கொடுத்துட்டு அதுக்கு இருக்கக்கூடிய பொது பெயர் கொடுத்திருக்காங்க. அதாவது பொது பெயர்னா மறுபடியும் வேறு பெயர், அந்த மாதிரி ஒரு மீனிங் தான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கலாம், அல்லது இதே மாதிரியே இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் ரிலேட்டடா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு பதிலாக இதோட வேறு பெயர் கொடுத்து கேட்டா நமக்கு தெரியாம நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. தாமிர சல்பேட், அதாவது காப்பர் சல்பேட் இருக்கு இல்லைங்களா, அதோட இன்னொரு பெயர் மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளூ விட்ரியால் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதையே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நீல விட்ரியால் அப்படின்னு கொடுக்கலாம். சோ மயில் துத்தம் அல்லது நீல விட்ரியால். அடுத்தது பாருங்க இரும்பு சல்பேட் அல்லது ஃபெரஸ் சல்பேட்னு சொல்லலாம். சோ இதை வந்து பச்சை துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரீன் விட்ரியால் அல்லது பச்சை விட்ரியால். அடுத்தது பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் நைட்ரேட்டை சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி சில்லி சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா சோடியம் நைட்ரேட், NaNO3. ஸோ சைட்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னா அதுக்கு பக்கத்துலயே வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதோட ரிலேட்டடா இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். ஸோ பக்கத்துல எழுதி வச்சு படிக்கும்போது உங்களுக்கு வந்து ரிவிஷன் அப்ப கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். அடுத்தது பாருங்க கந்தக அமிலம், சல்பியூரிக் ஆசிட விட்ரியால் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. கால்சியம் சல்பேட்னா ஜிப்சம். இதுவே கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்னா பாரிஸ் சாந்து. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. கால்சியம் சல்பேட் ஒரே காமன் ஃபார்முலா தான். பிளஸ் அதுல இருக்கக்கூடிய டாட் வச்சு நம்ம H2O போட்டனாவே அந்த இடத்துல என்னென்ன அர்த்தம், எவ்வளவு மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர் அந்த இடத்துல இருக்குதுன்றத வந்து மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த டாட் இல்லைங்களா. ஸோ கால்சியம் சல்பேட் தான். அதுல வந்து half molecules of H2O இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம பாரிஸ் சாந்து அப்படின்னு சொல்லுவோம், கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட்னு. இதுவே அந்த ஹாஃபுக்கு பதிலா அதை தூக்கிட்டு கால்சியம் சல்பேட் டாட் 2H2O, அதாவது 2 molecules of H2O இருக்குதுன்னா அதை தான் நம்ம ஜிப்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் குளோரைட மூரியேட் ஆஃப் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சேர்மங்களின் பயன்கள். ஒரு சில சேர்மம் கொடுத்துட்டு அதோட வேதி பெயர் என்ன, அதோட பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்லைனரை விட அப்ளிகேஷன் சொல்லிட்டோ அல்லது ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டோ யூசஸ்னு சொல்லிட்டோ வந்துச்சுன்னா அதை வந்து நல்லா பாருங்கன்னு சொல்லிட்டு. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது வந்துடும். ஸோ வந்து எப்பவுமே யூசஸ், ப்ராப்பர்ட்டிஸ், அப்ளிகேஷன் இந்த 3 டைட்டில் கொடுத்து என்ன கொடுத்திருந்தாலும் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில சேர்மங்களுடைய பயன்கள் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு நீர். நீர்னா H2O சொல்லுவோம் இல்லைங்களா. எதுக்கு யூஸ் ஆகுது? குடிநீரா பயன்படுத்துறோம், பிளஸ் வந்து கரைப்பானா பயன்படுது. அடுத்தது சாதாரண உப்பு, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? நம் அன்றாட உணவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மீன், இறைச்சி போன்றவை கெடாமல் பாதுகாக்கிறது. ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம சமைக்கிற எல்லா பொருட்கள்லையுமே உப்பை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். பிளஸ் வந்து உப்பு இருக்கிற பண்டம் வந்து அதிகமா அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது தெரியுங்களா. ஸோ அந்த மாதிரி மீன், இறைச்சி போன்றவை கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது. நம்மளாம் தான் வந்து இப்போ கறியெல்லாம் எடுத்துட்டு வந்தா, நான்வெஜ் எல்லாம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறோம். அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எடுத்துட்டு வராங்கன்னா அது மேல கல்லுப்பு ஃபுல்லா தூவி விட்டு அது மேல துளி வேலை மஞ்சள் துளியும் தூவி விட்டு ஒரு பெரட்டி வச்சுட்டாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வெளியில வச்சிருந்தாலும் கெட்டு போகாது. ஸோ அந்த காலத்திலேயே வந்து உப்பை வந்து மீன், இறைச்சிகளை வந்து கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க. அடுத்தது சர்க்கரை. சர்க்கரை வந்து நம்ம சுக்ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இனிப்புகள், மிட்டாய்கள், பழச்சாறுகள் தயாரிக்க பயன்படுகிறது. ரொட்டி சோடா.
ரொட்டி சோடாவை ரொட்டி சோடாவோட வேதிப்பெயர் சோடியம் பைகார்பனேட். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தீயணைக்கும் சாதனங்களிலும் பேக்கிங் பவுடர் தயாரிப்பிலும் கேக் ரொட்டி தயாரிப்பிலும் பயன்படுகிறது. ரொட்டி சோடா இருக்கு இல்லைங்களா, அந்த சோடியம் கார்பனேட் வந்து அந்த பிரெட் ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பிளஸ் வந்து தீயணைக்கும் சாதனம், இப்ப எல்லா பக்கமே வந்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்ஷர் வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க இல்லைங்களா, எல்லா பில்டிங்லயுமே வந்து அது சேஃப்டிக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ரொட்டி சோடா சோடியம் பைகார்பனேட் தான் இருக்கும். அடுத்தது சலவை சோடா சோடியம் கார்பனேட். சோப்பில் தூய்மையாக்கியாகவும் கடின நீரை மென்னீராக்கவும் பயன்படுகிறது. இந்த பெட்ஷீட் எல்லாம் துவைக்கும் போது சோடா மண் போட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த சோடா மண்ணைத்தான் சலவை தூள் சலவை சோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு பொருள் வந்து அழுக்கா இருக்கிற ஒரு கிளாத்தை வந்து கிளீன் பண்றதுக்காக அது யூஸ் ஆகுது. பிளஸ் வந்து கடின நீரை மென்னீராக்க. கடின நீர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, அதாவது உப்பு அதிகமா கலந்துருக்கும், அந்த மெக்னீஷியம் கண்டென்ட்லாம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அது இதை வந்து ஆட் பண்ணும் பொழுது அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து டைல்யூட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் சாஃப்ட்னிங் பண்ணுது. அடுத்தது அடுத்து சலவைத்தூள். சலவைத்தூளோட இன்னொரு பேரு கால்சியம் ஆக்சி குளோரைட்னு சொல்லுவோம். ஸோ இந்த சலவைத்தூளுக்கே இன்னொரு பேரும் இருக்கு, என்னன்னா வெளுப்புத்தூள் அப்படின்னு ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சலவைத்தூள்னு சொன்னாலும் தெரியணும், வெளுப்புத்தூள் அப்படின்னு சொன்னாலும் தெரிஞ்சிருக்கணும். இந்த கால்சியம் ஆக்சி குளோரைடு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சலவை தொழிலில் வெளுப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் குடிநீர் சுத்திகரிப்பிலும் பயன்படுகிறது. அடுத்தது சுட்ட சுண்ணாம்பு கால்சியம் ஆக்சைடு. சுட்ட சுண்ணாம்பு எங்க யூஸ் ஆகுது? சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுகிறது. நீற்றிய சுண்ணாம்பை கால்சியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம், சுவர்களில் வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுகிறது. அடுத்தது சுண்ணாம்புக்கல் கால்சியம் கார்பனேட், சுண்ணக்கட்டை தயாரிக்க பயன்படுகிறது. இப்போ நம்ம ஒரு 10 பாயிண்ட் பார்த்திருக்கோம் இல்லைங்களா, இதுல எது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா இந்த கடைசியா இருக்கக்கூடிய இந்த 4 பாயிண்ட்ஸ் தான். ஏன்னா இந்த 4ஐயும் பாருங்க, கால்சியம் ஆக்சி குளோரைட், கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் கார்பனேட். கால்சியமா வருது இல்லைங்களா, மேட்ச் தி ஃபாலோயிங்ல இந்த வேதி பெயர் கொடுத்துட்டு இதோட பயன்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு கேட்டா கண்டிப்பா எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகும். 4மே கால்சியம் தான். ஸோ 4 யூசஸ்மே வந்து இந்த சிமெண்ட், சுண்ணாம்பு, தண்ணி அது ரிலேட்டடா தான் வரும். அப்ப கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ மீதி எல்லாம் கூட நான் ஓரளவுக்கு ரீட் பண்ணா போதும், லாஸ்ட்ல இருக்கிற 4 மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது புக் பேக் வந்திருக்கு. புக் பேக் வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி தனியாவே புக் பேக்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்டும் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி டெலிகிராம் சேனல்ல வந்து நாங்க கொடுத்துருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்க கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.